வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதையானது ஒவ்வொன்றும் உணர்த்துவன என்னும் தலைப்பு. கீழப்படுவூரில் பிறந்தவன்தான் சின்னராசு. இவனது பெயர்தான் சின்னராசு. ஆனால் குழந்தை பருவம் முதல் தற்போது வரையில் பெரிய சிந்தனைக்காரன் என்றே சொல்ல வேண்டும். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு ஏற்ப சிறு குழந்தை பருவம் முதலாகவே எதையும் உற்று நோக்கி கவனித்திடும் ஆற்றல் உள்ளதை இவனது தந்தை மோகனராசுவும் கவனித்தே வந்தார். விளையாடும் பீங்கான் பொம்மைகள் மற்றும் பாத்திரங்களை தனது பிஞ்சு விரல்களால் 1 வயது முதற்கொண்டே உற்று பார்த்தவன் அதை தடவி பார்த்து மகிழ்வதும் மற்றும் அத்தகைய பீங்கான்கள் தன் கை தவறி அறியாமல் நழுவி கீழே விழுந்துவிட்டால் படார் என்று அந்த ஒலி எழுப்பப்படும் போது திடுக்கிட்டும் சில நேரம் குழந்தையான சின்னராசு திகைத்து போய் அதிசயத்து அதையே நோக்கி கொண்டிருப்பான். பின் அதனை தன் கை விரல்களால் உடைந்த பொம்மைகளின் பாகங்களை தனித்தனியே தொட்டு பார்த்தும் பொறுக்கி எடுத்தும் அதை உற்று பார்த்து அழுது கொண்டிருப்பான். அதையே கவனித்தார் தந்தை மோகனராசுவும். ஒருவேளை உருவங்கள் சிதைந்து போனதை தன் மகன் சின்னராசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ என்றும் அப்போதே உணர்ந்து கொண்டார். ஒரு முறை 2.5-3 வயது தொடும் அளவில் உள்ளபோது அவனது தாய் மோகனவல்லி அவன் அழாமல் இருக்கும் பொருட்டு அவன் விளையாடிட கூடையுள் தக்காளி பழங்களை நிரப்பி அதன் பச்சை நிறமுள்ள தக்காளி காய் வகைகளையும் அவனுக்கு சுட்டிக்காட்டி பின் சமையல் பொருள்களை தயார் செய்ய முயன்றாள் தன் சமையல் வேலைக்கு. அவன் கூடையை நகர்த்தி அதனை எடுத்து விளையாடுவதை கவனித்தும் வந்தாள். அதில் அடங்கிய பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம், சிகப்பு நிறமுடைய பழ வகைகளை சின்னராசு ஒவ்வொன்றையும் அந்த தக்காளியை தனித்தனியே எடுத்து நிறத்தை உற்று பார்ப்பதையும் கவனித்தவள் அதன் வண்ண வண்ண அழகினை பார்த்து மகிழ்கின்றான் என்றும் நினைத்தவள் திடீரென்று அவன் கதறும் வெளிகேட்டு திரும்பி பார்த்தபோது அவன் கையில் இருந்த பழுத்த பழம் ஒன்று, சிவந்த பழம், நழுவி கீழே விழ அது உடைந்து சாறு ஓடியது. சிகப்பாய் சட்னியைப் போல சிதறி கிடப்பதை பார்த்து சின்னராசு அழுது விட்டான். அந்த அழுகையுடன் திகைத்து பார்த்தவன் மற்ற கூடையில் இருந்த தக்காளிகளை அவன் மீண்டும் தொடவே இல்லை என்பதையும் தாய் கவனித்து வந்தாள். பின் 5 வயது ஆனபோது கீழப்பழுவூர் வாழ்கின்ற சிலர் மோகனராசுவை நட்பு அடிப்படையிலும் அவரின் ஆசீர்வாதம் பெற்றிடமும் வந்திருந்தனர். வந்திருந்த இளைஞர்கள் சிலரை கட்டித்தழுவி முத்தமிட்டு திருநீறி பூசிவிட்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். தந்தையின் சிரிப்பையும் வந்தவர்கள் மகிழ்ச்சியும் கண்ட அந்த சின்னராசு அந்த சிறு பையனுக்கு காலை வேளையில் அந்த காட்சி மகிழ்வு ஊட்டியதால் பூரண நிலவு போல முகம் மலர்ந்து எல்லாரையும் நோக்கினான். அதையும் எல்லோரும் கவனித்தனர். ஆனால் சில நேரங்களில் அவன் வீட்டில் எழும் காரசாரமான விவாதங்கள் இரவு வேளை வந்துவிட்டதையும் அவனுக்கு உணர்த்திற்று. அந்த காட்சி ஒளி மற்றும் மனப்போராட்டங்களால் வீட்டில் உள்ளவர்களால் எழுப்பப்படுகின்ற எதிர்மறையான சப்தங்கள் இவனுக்கு அழுகையை வரவழைத்துவிடும். இதனையும் பெற்றோர்கள் கவனிக்க தவறவில்லை. சின்னராசு வயது 18 அடைந்த நிலையில் ஒவ்வொன்றை பற்றியும் மேன்மேலும் சிந்திக்க தொடங்கிவிட்டான். சிலரிடம் உள்ள பணங்களை பற்றி எண்ணி பார்த்தான். அதை உழைத்தால்தான் நேர்மையாய் நாம் பெற முடியும் என்றும் தனது தந்தையை பார்த்து புரிந்து கொண்டான். வாழ்வில் உயரும்போது எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும் என்பதையும் எல்லாம் நிறைந்து இருந்தால்தான் எதிர்காலத்திற்கு அழகு என்பதையும்
மற்றும் நல்லவற்றை அழகினை பாராட்ட வேண்டும் என்பதையும், அதோடு காலம் கருதி திட்டமிட்டு எதனையும் தொடங்க வேண்டும் என்பதையும் தந்தை தாய் வழியே ஊன்றி கவனித்தும் அதை புரிந்து கொண்டான். மேலும் தன் தந்தை தாயைப் போல படைத்த பொருளுக்கு நன்றி கூறி வணங்கியே எச்செயலையும் நாளடைவில் மேற்கொண்டால் நல்லது வெற்றி கிட்டும் என்றும் நம்பி வாழ்ந்தான். அதன் வழியே பணம் என்பது கூட சில வேளை இல்லாது நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் பொறுமை என்பது மட்டும் எப்போதும் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்று என்பதையும் தாய் மோகனவல்லியால் அறிந்து கொண்டான். என்னை தேடி என்கின்றது பணம், எதிர்காலமோ என்னை வென்றிடு என்கிறது. அழகு பொருள் யாவும் தன்னை நேசித்திடு என்கின்றது. ஆனால் காலமோ என்னை திட்டமிடு என்கிறது. எனவே எவர் வாழ்விலும் எவரும் சொல்லாமலேயே அழைக்காமலேயே நாம் நினைக்க வேண்டியது மட்டும் படைத்தவனை மட்டும் நேசிக்க வேண்டும், படைத்தவனை பார்க்க வேண்டும், படைத்தவனை எண்ண வேண்டும் என்றெல்லாம் தனது அனுபவத்தால் புரிந்து வளர்ந்தான் சின்னராசு. ஒரு முறை தன் தந்தையிடம் போராட்டம் இல்லாமல் வாழ முடியாதா? இன்பமும் துன்பமுமே வாழ்வா? பணத்தின் மீது குற்றமா? அல்லது அது தன்னை நிறைத்து கொள்ளும் இடத்தின் மீது குற்றமா? மதிப்பும் எப்படி என்றான். இப்படி கேள்வி கேட்ட மகனின் புத்திசாலித்தனத்தை நினைத்த மோகனராசு, துன்பம் என்பதை சந்தித்தால்தான் இன்பத்தின் அருமையே புரிய வரும். வாழ்வில் எவர்க்கும் போராட்டமே எவர்க்கும் நிரந்தர தீர்வுகளாம். ஒவ்வொன்றுக்குமான அதுவே சிறந்த வழி என்று கூறினார். மேலும் பணம் என்பது இருக்கும் இடத்தை பொறுத்து மதிப்பு அடைகின்றது. உன்னிடம் இருந்தால் நீ பணக்காரன், பணம் உன்னிடம் இல்லாவிட்டால் நீயோ ஏழை. பணத்தின் மேல் நீ அதிக ஆசை கொண்டால் நீயோ பேராசைக்காரன். பணத்தேவைக்கு பிறரிடம் கையேந்தி நின்றால் நீயோ ஒரு கடனாளி. பணத்தை நீயே பிறர்க்கு கொடுத்து உதவினால் அப்பொழுது நீ ஒரு கொடையாளி. எவரும் அறியாமல் பிறர் பணத்தை திருடி வைத்து கொண்டால் நீயே ஒரு திருடன். அதிகம் செலவு செய்தால் அவன் ஒரு வகையான ஊதாரி. செலவிடாமல் பதுக்கி வைத்தால் அவன் ஒரு கஞ்சன் என்றே அழைக்கப்படுவர். ஆனால் இவ்விடத்தில் பணம் பணமாகத்தான் உள்ளது. அதன் மேல் எதுவும் குறை சொல்ல முடியாது. அது இருக்கும் இடத்தை பொறுத்தும் சென்று அடையும் வழிமுறைகள் நடத்தை வழியில் பெயர் பெறுபவன் மனிதனே, மணி அல்ல. பறவை பெயர் என்றும் அதற்கு பறவையே என்பது போல பணம் பணமாகத்தான் சுழன்று வருகின்றது அதன் பெயருடனேயே என்பதையும் தந்தையின் வழியேயும் அனுபவப் போக்கிலும் ஒவ்வொரு நிகழ்வினையும் கண்டு உணர்ந்து சின்னராசு பெரிய ராசுவாக மாறினான் என்றே சொல்லலாம் தனது புத்தியளவில். மேலும் பொழுது என்பது எப்பொழுதும் போல் விடிவதையும் அடங்குவதையும் ஊன்றி கவனித்து வந்தான் சின்னராசு. இன்பம் மலர்வது போல் விடியலும், துன்பங்களாம் தடுமாற்றங்கள் மறைவது போல் பொழுதும் மெல்ல மெல்ல அடங்கிட வேண்டும் என்று வேண்டி நின்று கொண்டான் தன் மனதளவில். இவனது அறிவு கூர்மையும் எதிர்பார்ப்பையும் மனதில் பாராட்டிய பெற்றோர்கள் அவனது கருத்துக்கள் படியே புவியும் மாறட்டும் விரைவில் என்று வேண்டி நின்றனர். ஏனெனில் ஒவ்வொன்றின் இயல்பான செயற்பாடுகளால் நல்லதாகவும் பொழுது விடுகின்றது. பல நேரம் நாட்கள் எல்லாம் அழகாகவே நகர்கின்றன, பிறக்கின்றன. ஆனால் அதில் வாழ்ந்திடும் மனிதனின் மனநிலைதான் தினமும் தடுமாறுகின்றது என்று கருதலாம். வயது ஏற இடம் பொருள் ஏவல் முதலானவற்றை ஊன்றி கவனித்த சின்னராசு வாழ்வில் நம்பிக்கையை நம்பினான். சின்னராசு மேலும் அவன் படித்து முடித்த கல்லூரி படிப்பின் வழியே ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர் என்றபடியும் hope is such a small word but it is filled with amazing potential என்றும் உணர்ந்து வாழ்ந்தான். மேலும் சிறுவயது முதற்கொண்டே ஒன்றை சிதைத்து விட்டால் முன் உள்ளது போலவே அதனை உருவாக்கிடவே முடியாது என்பதையும் முந்தைய தனது பீங்கான் பொம்மை உடைந்து சிதைய விளையாட்டால் அறிந்து கொண்டான்.
பிறகு தோட்ட பராமரிப்பு அதிகாரியாய் மாறிய தனது வாலிப வயதில் தன் தந்தையைப் போல் காய்கறி கனிவகைகளை பயிரிட்டும் பராமரித்தும் தந்தை விற்பனை செய்த அவர் அனுபவத்தால் தானும் ஊடுபயிர் முறை வளர்ப்பதில் அதிகம் நாட்டமும் காட்டினான். தோட்ட பராமரிப்பு தொழில் சிறந்த அதிகாரியாகவும் பிற்காலத்தில் விளங்கினான். பார்த்து கவனித்திடாத எதுவும் பாழ்பட்டு போகும் என்பதையும் யாவர்க்கும் உணர்த்தி நின்றதுடன் பருவத்தே பயிர் செய் என்பதையும் தந்தை வழியும் அறிந்து உணர்த்தினான் சின்னராசு. பழங்களின் வளர்ச்சி மாற்றங்களை சிறு வயது முதல் ஒவ்வொரு படியாக ஊன்றி கவனித்தவனுக்கு மனிதர்களின் நிலைப்பாட்டையும் தற்போது அச்செயல் புரிய வைத்தது. இளமை முதல் முதுமை வரையில் படுகின்ற மகிழ்வு மற்றும் துன்பத்திற்கு ஏற்ப மனிதனின் தோற்றப்பொழிவு மாறி இறுதியில் பலரை முன்னேற்றிட தான் நசுக்கப்பட அத்தகைய வாழ்வியல் சூழலையும் நினைத்து பார்த்திட ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து உணர்ந்த சின்னராசுக்கு தோட்டத்தில் விளைந்திடும் தக்காளி மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் சில நேரம் எப்படியெல்லாம் மாறுகின்றது என்ற கருத்தில் அது முதலில் கிரீன் நிறம், அடுத்து அது ஆரஞ்சு நிறம், அடுத்து அது ரெட் நிறம், கடைசியில் அதன் பயன்பாடு சட்னி தான் என்றும் எண்ணி பார்த்தான் வேடிக்கையாக. ஆனால் அதிலும் ஒரு புரிதல் உள்ளதல்லவா? மேலும் பிறர் மதிய உணவு எடுத்துக்கொள்ளும் வேளையில் சாம்பார் ரசத்தில் போடப்பட்டுள்ள வாசனை பொருட்கள் வகைகளாம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை மற்றும் பட்டை கிராம்பு முதலியவற்றை சாப்பிடுவோர் தம் கண்ணில் பட்டால் அதை உடனே நீக்கி எடுத்து வெளியே வீசிவிட்டு பிற்பாடு பிறர் சாப்பிடுவதையும் கவனித்த சின்னராசு மனிதர்களின் நிலைப்பாட்டையும் அதன் வழி ஒப்பிட்டு பார்த்தான். தேவையான வரைக்கும் சிலரை பயன்படுத்திவிட்டு பிற்பாடு நீக்கி விடுவதைப் போல் உள்ளது என்றும் எண்ணினான். முன்பு கரும்பலகையில் சாக்பீஸ் கட்டியால் தான் படித்தபோது எழுதி பலருக்கும் செய்திகளை தெரிவித்தனர். கோலம் போடவும் சுவரில் எழுதவும் சாக்பீஸ் கட்டியை பயன்படுத்தினர். அதன்படி எண்ணற்றவர்களுக்கு அறிவு கண்களும் திறக்கப்பட்டன. அப்போது அதன் விலையோ ₹1 ஆனால் இன்றோ பல மடங்கு விலை கொடுத்து பணத்தால் வாங்கிய கைபேசியை வாங்கி பயன்படுத்தி பல கோடி பேரின் கண்களை ஒளிமழுங்கச் செய்கின்றனரே என்றும் வேதனைப்பட்டான். மேலும் நாளும் தங்கள் பற்களை கூட காலையில் எழுந்ததும் முதல் வேலையாய் தேய்க்கின்றார்களோ இல்லையோ, தங்கள் விரல்களால் தொடுக்குச்சியால் கைபேசியை மட்டும் தேய்த்து கொண்டு இருக்க தவறுவதில்லை என்றும் எண்ணி பார்த்தான் சின்னராசு. மேலும் தனது நாளில் வெயிலுக்கு பயந்து நடந்து செல்வோர் சிலர் நிழலுக்கு ஒதுங்குவதையும் கண்டான். வெப்பத்தால் நிழலை தேடி அலைவோரையும் கண்ட சின்னராசு வாழ்வில் பலருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நிழலாய் இருக்க வேண்டியவர்கள் அதை மறந்துவிட்டு நிழல் தேடி அழைகின்றனர் என்றும் ஒப்பிட்டு பார்த்தான். புத்தர் கருத்தை ஒப்பிட்டு பார்த்தான் என்றே சொல்லலாம். மேலும் நமது கிடைத்தற்கரிய பொன்னான நாட்களை நினைத்தவன் அத்தகைய பொன்னான தருணங்கள் மீண்டும் வந்திட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் பலர் என்றும் எண்ணியவன் நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் பொன்னான நினைவுகளாகவே எப்பொழுதும் எவர் மனதிலும் தங்கியிருக்கும்படியாக வாழ்ந்து மறைவதே நல்லது என்றும் எண்ணினான். அத்துடன் எவரையும் குறைவாக நினைத்து மதிப்பிடக்கூடாது என்று உயர்வாக எண்ணியவன் அதன் வழி எவரையும் சரியாக எடை போட நாம் தராசு அல்லது படிக்கல்லும் அல்ல என்று கருதினான். தன் மனதுக்குள் தோன்றிய ஒருவித ஒப்பீட்டால் மீண்டும் ஒரு சமயம் ஒரு வகையான நேர்மாறான வழியில் செல்வந்தன் ஆன ஒருவன் தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று அடியாட்கள் பலருடன் எவரையும் மதிக்காமலும் வணங்காமுடியாய் வாழ்ந்தான். இவனிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதால் இவனை கண்ட மற்றவர்கள் இவனது வீட்டின் பக்கம் கூட செல்லாமல் தலை வைக்காமல் சில அடி தூரம் ஒதுங்கியே சென்றனர். ஆனால் செல்வந்தனோ அதை தனக்கு கிடைத்த மரியாதையாக எண்ணினான். தன்னிடத்து எல்லோருக்கும் பயம் உள்ளது என்றும் கருதினான். அத்தகைய வணங்காமுடியை சந்தித்த சின்னராசு மற்றவர்களின் செயற்பாட்டையும் இவனிடத்து ஒருவாறு இவரின் எண்ணப்படியே ஒப்பிட்டு பார்த்தான். சாக்கடையில் கல்லெறிந்தால் நம்மேல் படும் என எண்ணி ஒதுங்கிச் செல்வதை சாக்கடை அதை தனக்கான பெருமையாகவே நினைத்ததாம் என்ற கருத்தோடு சிந்தித்து பார்த்தான். மேலும் பலர் சொல்வது போல் அவரவர்களின் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் யாவும் உலகத்திற்கு தெரியாத வரையில் அவரவர்களும் உத்தமர்களே என்றும் சிந்தனை செய்தான் சின்னராசு. மேலும் இவ்வாறு இளமையில் தப்பித்து மகிழ்ச்சியாக வாழ்பவர் சிலர் தங்களது முதுமை காலத்தில் தண்டனையை பல வகையில் அனுபவிப்பதையும் கண்கூடாக கண்டவன்.
பாவம் செய்யாமல் எவரும் தம் வாழ்வில் வாழ்வதே எத்தருணத்திற்கும் சிறப்பு என்றும் உணர்ந்தான். தந்தை சொற்படி வாழ்ந்தான். நன்றி.